அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உலகிற்கு திரும்ப விரும்பும் ஆன்மாக்கள். மஸ்ரூக் பின் அல் அஜ்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், நாங்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அல்லாஹுவின் வழியில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என நீர் எண்ண வேண்டாம், மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளனர், தம்முடைய இரட்சகனிடம் நெருக்கமாக உள்ளனர், உணவளிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் உணவளிக்கப்படுகின்றார்கள் என்ற அத்தியாயம் 3 வசனம் 169 இறக்கி அருளப்பட்ட போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுடைய உயிர்கள் பச்சை நிற பறவைகளின் வயிறுகளில் செலுத்தப்பட்டிருக்கும், அவற்றுக்கென அல்லாஹ்வுடைய அரியணையின் கீழ் மாட்டப்பட்டுள்ள கண்ணாடி கூடுகள் இருக்கும், அவை சொர்க்கத்தில் விரும்பியவாறு உண்டு கழித்துவிட்டு பின்பு அந்த கூண்டுக்குள்ளே வந்தடைந்துவிடும். அப்போது அவர்கள் அவர்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் அவர்களிடம் ஒரு முறை, இருமுறை, 3 முறை தோன்றி, நீங்கள் வேறு எதையாவது ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், நாங்கள் ஆசைப்படுவதற்கு என்ன உள்ளது, நாங்கள் தான் சொர்க்கத்தில் விரும்பியவாறு உண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோமே என்று கூறுவர். இவ்வாறே 3 முறை கேள்வியும் பதிலும் அமைந்து விடுகிறது. எதையேனும் கேட்காமல் நாம் விடப்பட மாட்டோம் என்று அந்த உயிர் தியாகிகள், யா அல்லாஹ், எங்கள் உயிர்களை எங்கள் உடலுக்குள் திரும்பவும் செலுத்துவாயாக, நாங்கள் உனது பாதையில் மீண்டும் ஒரு முறை கொல்லப்பட வேண்டும் என்று கூறுவர். அவர்களுக்கு இதை தவிர வேறு எந்த தேவையுமே இல்லை என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹு தஆலா அதே நிலையிலேயே அவர்களை விட்டுவிடுகிறான். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 3834 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறந்து போய்விட்ட எந்த மனிதரும் பூமியில் மீண்டும் உயிர் பெற்று உயிர்த்தல ஆசைப்பட போவதில்லை. காரணம், மரணத்தின் போது ஏற்படுகின்ற கடுமையான அந்த வேதனை எந்த அளவிற்கு கொடூரமானது என்பதை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். எனவே திரும்ப ஒரு முறை இந்த உலகத்திற்கு வந்து திரும்ப அந்த மரண வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நல்வழியிலே தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொண்டு போர் செய்து வீரமரணம் அடைந்தார்களே, அவர்கள் இதை ஆசைப்படுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை எல்லாம் இருக்காது, மரணத்தினுடைய வேதனையெல்லாம் இருக்காது. இறுதி நேரத்திலே ஒரு அடியாருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது ஏற்படுகின்ற சிரமமெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. இதை அடிப்படையாக வைத்து எந்த சிரமமும் தான் நமக்கு இல்லையே என்கின்ற நிலையிலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை அல்லாஹ்விடத்திலே தெரிவிப்பார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தஆலா இல்லை, அதுவெல்லாம் மரணித்து இங்கு வந்ததற்கு பின்பாக மீண்டும் நடப்பதற்குண்டான சாத்திய கூறுகளே இல்லை, நீங்கள் நல்லபடியாகத்தானே இருப்பதாக சொல்கிறீர்கள், நல்லபடியாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன வேறு விருப்பங்கள் இருந்தாலும் அது நிறைவுபடுத்தி கொடுக்கப்படும் என்கின்ற நிலையிலே அல்லாஹுடைய அந்த தெளிவுரை அமைந்துவிடும். இப்படி உலகத்தை விட்டு சென்ற ஆன்மாக்கள், அதுவும் வீர தியாகம் அடைந்த அந்த ஆன்மாக்கள், தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்த அந்த உயிர் தியாகிகள் மட்டுமே மீண்டும் உலகத்திற்கு வந்து உயிர் வாழ வேண்டும், அதற்கு பின்பு மரணிக்க வேண்டும் என்று விரும்புவதென்று வேறு யாருமே அப்படிப்பட்ட விருப்பத்திற்கு ஆட்படுவதில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய ஆன்மாக்களை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்கு உகந்த ஆன்மாக்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.